ஏதோ வீசுற மாதிரி வீசுறீங்க. வணக்கம். வணக்கம். புட்டு மீன் வாங்க அண்ணா. மீன் புட்டா வாங்க அண்ணா. வணக்கம் அண்ணா. வெல்கம் அண்ணா. கேள்வியே நான் கேட்கலையே அண்ணா அவர்கிட்ட. நீங்க மேல போனீங்களா இல்லையா? நீங்க அர்ஜுனாட்ட கேட்ட கேள்வி கேக்குறீங்களா? யா 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 அர்ஜுனா நான் வாழ்த்துக்கள் தானே சொன்னேன், கேள்வி அதான் இது மேல போய் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சல, மேல போய் கதை கேட்கலையா? அண்ணா வெயிட் பண்ணுங்க, சான்ஸ் கிடைக்கிறதுன்ற இல்லையே தான். நான் மேல போய் என்ன சொன்னேன், வடிவா சொல்ல வருக்கா? அத நீ கேள்வி வைக்கல ஐயா. ஏன் கேள்வி கேட்கணும்? என்ன கேள்வி? அப்ப அவர் செய்யறதா சரி என்ன ஒத்துக்கொள்றீங்களா? பாராளுமன்றத்துல பெரிய கொஞ்சம் பொறுங்க. இவருக்கு நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில சொல்லிட்டு வரேன். நான் மேல போய் கேள்வி கேட்கல, நான் சொன்னதை சொல்லிட்டு பிறகு கதைக்கிறேன். சரியோ? மேல போனான் சரியோ, அட்கொடுத்துட்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகே. ரெண்டாவது சொன்னான், எனக்கு உங்களை பிடிக்காட்டிக்கும் விமர்சிச்சதா பிடிக்காட்டிக்குன்னு சொன்னா உங்க கருத்து முரண்பாடு இருந்தாலும் எனக்கு இந்த வீட்டு சைக்கிள கழுவி ஊத்துக்கும் மனதால ஒரு சந்தோஷம் வருதுன்றேன். சரியோ? மீண்டும் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சு ஒரு மேற்கொண்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இறங்கிட்டேன். எனக்கு கேள்வி இல்லையா என்னட்ட? ஆனா அப்ப சரி, நீங்க போயில போறீங்களா சொன்னீங்க, அதுல எனக்கு எந்த இதுவும் இல்லை, அதுவும் கூட இது கருத்து. ஆனால் தன்னோட அவர் பார்லமெண்ட்ல என்னென்ன கதைக்கிறான்னு உங்களுக்கு தெரியும்னா, இந்த தமிழ் மக்களுக்கு யூடியூப் ஒன்னும் பாக்குறதே பாக்கலண்ணா. இப்ப அவர் கன விஷயங்களுக்கு எங்கட அரசாங்கம் கேட்காத, எங்கட தமிழ் அரசாங்கம் கேட்காத, இந்த மன்னிப்பு கேட்காத, எதுவும் சொல்லாத இதற்கெல்லாம் இவர் தமிழ் மக்களின் பிரதியாக அங்க போய் காட்சி கொண்டிருக்கிறார், மன்னிப்பு கேட்கிறார், தவறு ஒத்துக்கொள்கிறார். ஆனா இதுவரைக்கும் தமிழ் மக்களுக்கு நடந்த ஏதாவது இது சம்பந்தமா சிங்கள அரசாங்கமோ இல்ல சிங்கள பொலிட்டிஷியனோ இதுவரைக்கும் இந்த மன்னிப்பும் கேட்க இல்லை. துன்பிய சம்பவம் அட்லீஸ்ட் ஒரு துன்பிய சம்பவம் தான் கேட்டு சொல்லியிருக்கா இதுல. ஆனா இவர் அங்கேன்னா ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொன்று ஒரு பேடிய சும்மா சின்ன விஷயம் இல்லை. தரதா மாளிகை குண்டு வெடிப்புக்கு இதுக்கு மன்னிப்பு கேட்கிறார், தவறுகின்றார். முஸ்லீம் மக்களை முஸ்லீம் சகோதரர்களை வெளியேற்ற தவறுன்றார். இதெல்லாம் தேவையில்லாத கருத்து. இவர் தனி கருத்து இல்லை. பார்லமெண்ட் இவர் கதை கேட்க 25,000 பேர்ட்ட அது ஒரு கருத்து. அது அர்ச்சுனா என்ற தனியம்பியின் கருத்து இல்லை. அது இதெல்லாம் நீங்க கேட்கணும்னா நீங்க மேல வர்றீங்கன்னா சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கேளுங்க. ஏன்னா சில பேர் தான் ஏத்துறாங்க, எல்லாரும் ஏத்துறாங்க இல்ல. இருக்கலாம். ஆனா நீங்க எங்களை ஆரம் மாறுங்க ப்ளீஸ், தயவு செய்து. இதுல பாக்க நான் நேரில் போடுறீங்க, நல்லா இருக்கு. நான் என்ன சொல்லுங்க, அப்போ அந்த தளத்தை போய் பார்த்துனா கரண்ட்ல என்ன நடக்குதுன்னு கேள்வி கேட்டு போய் மலங்க கேள்வி கேட்டு ஈவன் ஹரியண்ணாவை கூட இறக்கி விட்டாங்க. ஏன் அவரும் வாழ்த்து சொல்றாரு, அவர் செய்யறாரு, அர்ஜுனா செய்யறாரு. அவரை 2 தடவை இறக்கப்பட்டாச்சு. அதுல அவளுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி கேட்டாதான் அந்த தளத்துல நிக்கலாம். என்ன அப்ப நான் போய் அதுல கேள்வி என்னட்ட இல்லையா? இப்ப பிழைண்டு தெரிஞ்சும் கூட நான் போய் என்னென்ன கேள்வி கேட்க முடியும்? ஆனா தளத்துல நிக்கலாம் கேட்டேன். அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல அருள் நான் சொல்றேன் கேளுங்க. இந்த மட்டக்களப்பில் அந்த ஊர்காவல் படைன்னு சொல்லி முஸ்லீம் ஊர்காவல் படையால எங்கிட்ட மக்கள் எத்தனை பேர் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டிருக்கீங்க. அதை பற்றி எப்போ அது காய்ச்சினீங்க? அது அந்த தரவு உனக்கு தெரியுமா? அது ஆனா நல்ல விஷயம் உண்டு. நான் இந்த காதுல கேட்டபடியே நான் சொன்னேன், மலைய மக்களுக்கான ஒரு குரல் ஒன்று கொடுத்தவர். எனக்கு ஆதாரபூர்வமா அது எனக்கு அதுல ஒரு அப்ரிஷியேட் பண்றதுக்காகவும் நான் ஒரு விஷயம் சொன்னேன். மற்றும்படி இதுக்குள்ள நான் போய் கேள்வி கேட்டு அவரை மடக்கி அவரை மாத்துற அளவுக்குரிய புலமையும் அதுக்குரிய ஆள் நானும் அடிக்கடி கேட்கணும். சரியா, நீங்க எங்கட போராட்டத்துக்கு சரியான ஒரு ஆதரவு கொடுக்கிறாள். ஆனா இப்படியான நீங்கள் எல்லாம் எப்படியான கேள்வியில கொண்டு எப்படி ஊசியில வாழைப்பத்துல ஊசி ஏத்துற மாதிரி கேள்வி கேட்கணும்னா அர்ஜுனா ஒரு நபர் மட்டும் தமிழீழ தேசியத்தை கொண்டு போகலாம் நம்புறீங்களா? அப்ப வீட்டுல உள்ளதையும் சைக்கிளையும் நாங்க ஆதரிக்க முடியுமா? இவர் என்ன இவர் தட்டவடம் போட்டு விடாடுறாரு, அவங்கள பாக்க யாரு போடையில ரெட்டவடம் போடாத ஒரு நபரை சொல்லுங்க. உங்களோட கருத்துல சரி செய்யுங்க. ஆனால் தேவையில்லாத கதைகள், அதாவது 2-3 கிட்டத்தட்ட 3 பெரிய இது நான் மன்னிப்பு கேட்டுக்க தவற ஒத்துக்கொண்டிருக்கார், தமிழ் மக்களின் பிரதியா ஒத்துக்கொண்டிருக்கார். இது மன்னிக்கப்பட கூட முடியாத விட்டம். சரியா, இதை வருங்கால தவிர்க்கணும். இவரை சரி இத்தனை கேஸ் ஓகே ஸ்ரீகாந்த், இப்ப நான் கேட்கிறேன், இத்தனை கேஸ் போட்டிருக்கு, ஒரு கேஸ்லயா உள்ளுக்க போனவரா? எல்லா நாடகம் தான். இது போல என்ன அப்ப இந்த நாடகத்துல நாங்க என்ன பலியாடு? நான் பலியாடுகள். ஆனா இப்ப உங்களை போல நாங்க பலியாடா இல்லையோ? நான் என்ன போல உங்களை போல ஆக்கள் பலியாடோ இல்லையோ? இதுக்கு கண்டிப்பா அப்ப பிறகு என்ன நான் போய் கேள்வி கேட்டு என்ன சாதிக்க போறேன்?
இப்ப நான் போறோம். சொல்றது உங்களுக்கு மட்டுமில்ல, அதுல மேல ஏறி அவருக்கு அந்த அவர் ஜால்ரா போடுறாங்களுக்கு இதை கேட்டுக்கொண்டிருப்பினோ அதுக்கு தான் நான் சொல்றேன். நான் எனக்கு குற்றச்சாட்டு வந்தது அடுத்த நேரில் போய்க்க நான் போய் ஜால்ரா நான் வந்து ஜால்ரா அடிக்கல. நான் நேர்ல போட்டது இந்த நேரில் இதுல நான் இந்த ஐடியில வேற அடிக்கும் ஃபேக் ஐடியில நின்றுட்டு ஒரு கட்டி பார்த்துட்டு போகணும்னா இதான் எந்த குணம். வேற வழியே இல்லை. ஏன்னு சொன்னா அவர் நேரில் போடும்போது கருத்து சுதந்திரம் கொடுக்கணும். அது கொடுக்காத சந்தர்ப்பத்துல தான் ஆக்களை எதிர்ப்பினும். அதுல வந்து கேட்டுக்கொண்டிருக்க ஆக்களுக்கு 100 பேருக்கு தெரியும் கீழே மேல எந்த மாதிரி கேள்வியில கேட்க விடியணும். அப்ப நேர்ல போட்டவர் தான் பொறுப்புக்குரிய ஆகணும். இதுல நான் நீங்களும் கதைக்கிறோம்னு சொன்னா கேட்கிற ஆக்களுக்கு இந்த ஆக்களுக்கு தெரியும் எது உண்மை பொய் என்று. நானும் நீங்களும் நீதவான் இல்ல. இப்ப நாங்க இப்ப அவனா இப்படி தெரிஞ்சு கொண்டனா போய் கேட்கறவங்களை என்ன செய்யறாண்டா தெரியா போ அவனுங்க அந்த இதுக்கு அவனுங்க ஏன் சும்மா நடிக்கலான்னு தெரியுதுல்ல ஏன் போற இப்ப வியூவர்ஸ் மேல வந்து கீழே ஒரு ஐடியா பாருங்க. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் அது ரவுத்ரம் கோ ஆஃப்டர் யுவர் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் தென் தமிழ் தேசியம். பாத்து எந்த ஃபேமிலியை பார்க்கட்டும் அப்புறம் தமிழ் தேசியம் கதைக்கிட்டான். இதான் எனக்கு கிடைச்ச அட்வைஸ். ஆனா இது கீழே எழுதாவே தனித்தாக்கள் போட்டதுல நம்ம நீ போடாங்க. ஏன்னா இதுல உண்மைத்தன்மை இருக்குதானே. ஏன்னா இந்த புலத்துல இருக்கிற ஆக்கள் வந்து ஒரு டிக்டாக்ல இருந்து நாங்க ஒரு நோக்கத்தோட பயணிக்க அவங்க பிழைச்சிட்டு போறாங்க. நான் குறிப்பா யாரு பிழைக்கிறாங்களோ அவங்க பிழைச்சிட்டு போறாங்க. டிக்டாக்கை போட்டு தமிழ் தேசியம் கதைக்கிற ஒரு குறிப்பான ஆக்களை போட்டு பலியாடாக்கிட்டு போறவங்க தான் அவங்களை யாரும் ஒருத்தன் இதுல குளிர்காகிறாங்க. இதான் உண்மை. நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இதான் உண்மை. பொழுதுபோக்குக்காக கண்டுபிடிக்கப்பட்டது டிக்டாக். ஆனா கடைசியா போனா யாரோ ஒருத்தர் இங்கேயோ மேக் பண்ணிட்டு போறான். வணக்கம் என்ன நேற்று உங்களை கனவுல அண்ணா நேற்று கனவுல வந்து நீங்களும் சுரேஷன் எல்லா கனவுல இப்ப நேற்று பைத்தியத்தின் கனவுலையும் வந்தாங்கல்லாம் நேற்று. அது நேற்று நீங்கள் அந்த நான் பார்த்தேன் யூடியூப்ல எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் சொல்லி போட்டு நேற்று வந்து அவருக்கு மேல தலையில தேசிக்கா கரைச்சிங்களா இல்லாட்டி கடைசிய ஒரு நீங்கள் கதைக்கிற அரசியல் ஓகே, உங்களோடய நாங்கள் எவ்வளவோ பிரச்சனைப்பட்டிருக்கிறோம் இவருக்காக. நீங்க அந்த நேரம் எங்களுக்கு இவருக்கு வந்து நீங்கள் புத்திமதி சொல்லி கொண்டு இருந்தீங்க. நேற்று பார்த்தா நீங்கள் எங்களை எல்லாரையும் பைத்தியக்காரன் ஆக்குன மாதிரி இல்ல அதுல நடந்தது. இல்ல 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 அதுதான் நான் எனக்கு நாங்கள் பைத்தியவன அதான் சொல்லுவேன். நான் வந்து சுரேஷ் அதுல ஒரு 3 பேர் வன்மேந்திர அடுத்த சுரேஷ் அண்ணா தமிழ் வருஷம் எனக்கு தெரியாது யாராக்கள். எனக்கு சுரேஷ் அண்ணைய நல்லபடியா பயணிச்சு. நான் சுரேஷ் அண்ணைய அதுல ஒரு கட்டத்துல அவையில சொல்லிக்கணும் கருத்து முரண்பாடோ ஏதோ ஒரு நாளும் நேரடியா தனி மனித தாக்குதல் பண்ணல என்று சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு அதுல சுரேஷ் அண்ணைய தாக்கியதா சொல்லி இருந்தா நான் 100% நான் குரல் கொடுத்திருப்பேன். ஏன்னா சுரேஷ் அண்ணையோட எல்லாரையும் தாக்குதல் செய்ததுதான் என்ன ஒவ்வொரு ஆக்கள உருவத்தைய கூட சொன்னது. என்ன சொன்ன எந்த மூஞ்ச தேங்காயா மண்டைய பார்க்க தேங்காய் மாதிரி இருக்கா, அவனை முகத்தை பாக்குறதுக்கு தேங்காய மண்டையாண்டு தெரியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்லி என்னைய பத்தியே கழிச்சோம். நான் வசனம் கூட கலைக்காம இருந்தேன் தெரியுமா. கணேஷ் டாக்டரை மீண்டும் தாக்கினோன்னு நான் அந்த கீழே இருந்து ஐடிஏல அந்த நேரலையோ பார்க்காம போனேன். ஏன்டா எனக்கு கவலையா இருந்தது அவரையும் திருப்பி அதுல நான் அதுல கணக்க பேர இதுல பாத்துனா தெரியும். அதுல அவர் எழுதிக்கிற வசனங்களை போய் பாருங்க. இப்ப யூடியூப்ல எத்தனையோ பேர் வந்து அதை தண்ணியை எதிர்த்தவங்க எல்லாம் பார்த்தா தனக்கு எத்தனையோ வியூவர்ஸ் வந்துருக்கு. அது பிரச்சனை இல்லை. அதுல கணக்க பேர் இப்ப நின்று இவரை எதிரா நின்று காய்ச்சாக்கள் தான் நின்று மேல ஏறி நின்று கொண்டு எல்லாருக்கும் தலையில தேசிக்காக தேய்ச்சி கொண்டு இருந்தாக்கள் தான். ஐயோ நீங்க அப்படிதான் செய்யணும், நீங்க அதோட எங்களுடைய நீங்கள் அதை இப்ப பாத்துட்டு தான் உங்களுக்கு வந்து நான் இதுல உங்களோட அருள் கிடந்தது கூட குரலை கேட்டுட்டு தான் நான் நேற்று உங்களுக்கு தளத்துல நீங்க நிக்கட்டு நான் அங்க போய் உங்களுக்கு குடுக்குறேன்னு நின்றுறேன். சரி, நாளைக்கு ஒரு பதிவு ஒன்று போட்டுட்டு உங்களுக்கு லிங்க் ஒன்று அனுப்பி விடுறேன். அதுக்கப்புறம் நான் ஜாலரா அடிக்கிறேன்னா இல்ல நான் அண்ணா நீங்க யாரெல்லாம் அடிக்கிறேன்ட்டு ஆனா அதை சொல்லல. ஆனா நீங்க அந்த கதைச்சு நீங்க யூடியூப்ல போய் கிடக்குதானே நீங்க கதைச்ச விஷயங்களை பாருங்கன்னா அந்த கதைக்கிற ஒருத்தருக்கு நாங்கள் ஐஸ் வைக்கிறது ஒன்று இருக்குதுன்னு இப்ப கதை கேட்க என்னன்னு சொன்னா நீங்க அந்த எங்கட தளத்திலேயே உங்களை நான் எத்தனை தூரம் முந்தி நாங்கள் இவருக்கு ஆதரவா இருக்க உங்களை இறக்கியே விட்டுருந்தாங்க. ஏன்டா மனஸ்தாபப்படக்கூடாது. ஏன்னா நீங்க அவ்வளவு வந்து
சொல்லி போட்டு நேற்று நீங்க அதை கதைச்சது அதை நிக்கதான். இப்ப நான் எங்களை விடுங்க, நாங்கள் பைத்தியமா தான் அந்த டைம்ல சியாக்கா என்னதுக்கு வைக்கிறது என்ன இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, இது அடிக்கடி முதல்வரோட வாக்குவாதம் இல்ல சியாக்கா என்னதுக்கு வைக்கிறவங்க ஒரு அது போடைக்க கொஞ்சம் அந்தரமா தான் இருக்கு. நீங்க 2 தடவை ஏறுனீங்களா? என்ன 2 தடவை 2 தடவை ஏதோ தமிழ் பாக்ஸோட பேச்சு படைக்க அங்கே அங்க இல்ல இல்ல இப்ப இவர் தமிழ் பாக்ஸ் தமிழ் பாக்ஸ் அவற்ற தளத்துல இவர் 2 காய்ச்சி கொண்டு தான் நின்று முந்திய இப்ப இருக்கா இல்ல. இப்ப அது பிரச்சனை இல்லை. இப்ப என்ன பிரச்சனை அதுல கணக்கு பேர் என்ன இப்ப இந்த இப்ப கிருவாணி எல்லாம் 2 பேர் கிருவாணி எல்லாம் எல்லாரும் என்ன நான் இப்ப பேரை சொல்றேன். அவங்களுக்கு நேற்று நான் கிருவாணியை போன் அடிச்சே பேசி போட்டேன். அவை எல்லாரும் ஐஸ் வச்சு கொண்டா ஒருத்தனோட கதைக்கிறது வேற என்ன, ஒருத்தனுக்கு ஐஸ் வச்சு மற்றது. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாரும் சொல்றாங்க இவருக்கு இது கொடுத்துட்டாங்க, இடுப்புல கட்டுறது கொடுத்துட்டாங்கன்னு. நீங்க பாருங்க யாருக்கா கொடுத்துருக்காது இடுப்புல. இன்னைக்கு டக்ளஸுக்கு பாதுகாப்புக்கு யார் கொடுத்தது, என்னத்துக்காக கொடுத்தது, யாருக்கா? சிங்களவன் செய்வானண்டா கொடுத்தவங்க, தமிழ் மக்களால பிரச்சனை தான் டக்ளஸ் கொடுத்த. சுமந்திரனுக்கு பாதுகாப்பு யாரு கொடுத்தது, என்னத்துக்கு? டக்ளஸ் சிங்களவனால பிரச்சனை வருமாட்டான், டக்ளஸ் கொடுத்தது. சரியான பாயிண்ட். இப்ப பாருங்க இவருக்கு என்னது கொடுத்தது, சிங்கள மக்களால பிரச்சனையாண்டா. அப்ப நீங்கள் நாங்க இப்ப யோசிக்க வேண்டிய என்ன சொன்னா, அப்ப தமிழ் மக்கள் நிக்கிறோம் எல்லாரும். ஆனா பாதுகாப்புக்கு எங்களால தமிழ் மக்களால தான் பிரச்சனை வரும்னு சொல்லி ஆயுதம் பண்ற அளவுக்கு இவங்க இருக்கிறவன். அப்ப என்ன இளஞ்சலியன் ஐயாக்கு யாராக கொடுத்த பாதுகாப்பு எங்க கொடுத்து எங்க யாருக்கு? ஆனா அது வேற விஷயம். என்ன அது வேற அது எல்லாராலும் பிரச்சனை இருந்தது. இவர் கேட்டு வேண்டது யாருக்குன்னு, ஆறால பிரச்சனை வந்து வருதுன்னு சொல்லி வேண்டி சொல்லுங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். இளஞ்சலியா கொண்டு வந்து இதுக்குள்ள இளஞ்சலியா எல்லாருக்கும் பிரச்சனை தான். கஞ்சா கடத்துறவன்ல இருந்து கொலை செய்தவன்ல இருந்து எல்லாம் இருந்து இவருக்கு யார இவருக்கு என்ன பிரச்சனை? இவருக்கு எதங்க இப்ப இல்ல இவருக்கு என்ன பிரச்சனை இல்ல. இதுல இன்னும் ஒரு விஷயம் சொன்னவர் என்னன்னு சொன்னால், கஞ்சா வந்து வடக்கு கிழக்குல இருந்துதான் தெற்குக்கு போகுதுன்னு சொல்லி சொன்னவர். அப்ப அப்படி சொல்ற ஆள் நீங்கள் தானே அங்க பிரதிநிதித்துவம் படுத்துறீங்க. வடக்க வந்து நீங்கள் தானே அங்க எம்பியா இருக்கிறீங்க. நீங்களே அதை பார்க்காம நீங்கள் போய் அங்க பார்லிமெண்ட்ல காய்க்கிறீங்க. வடக்கு கிழக்குல இருந்து தான் இங்க கஞ்சாவில் எல்லாம் தெற்குக்கு போகுதுன்ட்டு. அப்ப நீங்க யாருக்கா நீங்கள் செயற்படுறீங்க? சிங்களவருக்காண்டியா இல்ல தமிழருக்காண்டியா? சொல்லுங்க. அது இந்தியாவில இருந்து வருதுப்பா. இந்தியால இருந்து வருது, அது சரி ஐயா. கொழும்புல தானே ஐயா இதுவெல்லாம் கிடந்தது. கோத்தபா அந்த ஆட்சி உருவாயினதோ அண்டையில இருந்து எங்க இடத்துல கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்த்தது யார்? கோத்தபாயாண்ட ராணுவம். ஐயா இவ்வளவு கத்துறவங்க போய் நிக்கட்டும். அதுல 2 யாழ்ப்பாணத்துல 2 கத்தட்டும். இத கடத்துறவனாரு அடிக்கட்டும், வெட்டட்டும், சுடட்டும், பாக்கட்டும். அது நாங்கள பின்னுக்கு நிக்கிறோமே. சும்மா இங்க வந்து 2 போட்டு கோட் ஜூட்டை போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள ஏறி நின்றுட்டு கத்துனா தெரிய. இதே கத்துறத வெளியில வந்த ஒரு மக்களுக்கு முன்னால நின்று கத்துடுவேன். சும்மா சவுண்ட விட்டு கொண்டு எல்லா இடமும் சவுண்ட் தாழ்ந்தா பெரிய ஆளுண்டு இருந்தா சரியே. நாலு மக்களுக்குள்ள போய் முதல் நெஞ்ச நிமித்தி கொண்டு மக்களுக்குள்ள நிக்கட்டுமே போய். அருளோ ரவுத்ரம் உண்மையா எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். உண்மையா பேர்ல நான் மட்டும் தான் ஜால்ரா இல்ல எல்லாரும் அதுக்குள்ள அடிச்சாக்களே தெரியும். முக்கியமான ஆக்கள் நான் பாக்கணும். இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப நீங்கள் எல்லாம் எங்களுக்கு புத்திமதி சொன்ன ஆக்கள் இல்ல. ஐயோ நான் வந்து என்ன உங்களுக்கு நம்ப மாட்டீங்க. அதுல ஒரு கருத்தை சொன்னா அது மட்டும் கேட்கல. உங்களுக்கு என்னதான் நான் விமர்சிச்சாலும் உள்ளால ஒரு சந்தோஷம் இருக்கு. வீட்டையும் சைக்கிளையும் கழுவுறது உண்டு. அது ஓகே, அது சொன்னது நான் கேட்டுலாம். நீங்க அது சொன்னது ஓகே. ஆனா அவருக்கு நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க செய்யறதெல்லாம் சரின்னு சொன்னீங்கல்ல, அதுல ஒரு வாசனை பாய்க்கல.
இப்ப அருள் நீங்க நேரில் போடுறீங்க உங்க தளத்துல ஏறி ஒருத்தன் இப்ப புலிகள் செய்த தவறு இது செய்த தவறு மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னா விடுவீங்களா? அடிச்சு கேளிம்பார பிட்டை கொட்ட மாதிரி பிளாக் அடிச்சு போட்டு போய் கொண்டே இருப்போம். அதே அது தான். block அப்ப என்ன பண்ண நடந்ததுக்கு நேற்று நீங்க நேற்று நேற்று ஏறின என்ன நான் வந்தேன்னா ஆட் கொடுத்து இப்ப எனக்கு என்னன்னு சொன்னா அதுல எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் பயணிக்கிற ஆக்கள் வந்து ஹரியண்ணா எல்லாம் அடிச்சிறக்கினது. கலையரசன் அதுல அடிச்சிறக்கப்பட்டாரு. ஆனா டாக்டர் நீங்க அந்த கணேசையா பார்லமெண்ட் கதைக்கெல்லாம் நீங்க கேட்கிறேன்னு சொல்றீங்க வாங்க அதெல்லாம் அண்ணா இது அந்த அண்ணா இதெல்லாம் இப்ப கேட்டு கேட்டு புளிச்ச காலம் என்ன அதுக்கு தானே எதிர்த்த நாங்களே இப்ப தேர்தல் ஆனா 2 டேஸ்க்கு முன்னாடி 3 டேஸ்க்கு முன்னாடி என்ன இந்த முஸ்லீம் மக்களை வெளியேற்றினது தவறானது மன்னிப்பு கேட்டுக்காண்ணா அது பார்லமெண்டத்துல 1 வீக்குள்ள கடைசியா பாத்தீங்களா கடைசியா அர்ஜுனால பிள்ளை இல்ல இன்னும் பிள்ளை இல்ல உங்க நீங்கெல்லாம் அதுல ஏறின ஒருத்தர் அதுல உங்களை சொல்லி ஏறினது அதுல தவறு ஏறின இல்லையே வைக்க சொல்ற முடியல உங்களை மட்டும் தாக்குறேன் ஏறுறதுக்கு தவறு இல்லையே என்ன என்னதை கதைக்கிறோம் தான் இது பாக்கணும் என்ன நான் அதுக்கு ஸ்ரீகாந்த் விளக்கம் தந்துட்டாரு ஸ்ரீகாந்த். மொத்தத்துல டாக்டர் 300 பேர் என்றால் அதுதான் எனக்கு கொஞ்சம் இதா கிடக்கு. ஏன்னா 600 பேர் நின்றவ இப்ப 300 என்றால் அப்ப யோசிச்சு பார்க்கணும். அதுல நின்றது நான் எல்லாருக்கும் சொல்றேன் கூட்டம் இருக்கிற இடத்துல கருத்து இருக்காதான ஒரு பெட்டி கடையில வந்து ஒரு நல்ல வந்து ஒரு 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 பாத்தீங்கன்னு சொன்னா ஆயுர்வேத சாமான்கள் இருக்கு. நீங்க வந்து அதுல 300 பேர் இல்ல அதுல ஒரு ஆள் வந்து ஒரு கேள்வி கேட்டாரு, ஐயா உங்களை திருவாளர் கூப்பிடுறதா திருண்டு கூப்பிடுறதா எதுண்டு கேட்க அடிச்சு இறக்கப்பட்டாரோ இல்லையோ லண்டனுக்கு வராரோ லண்டனுக்கு வரட்டும் லண்டன்ல எத்தனை அமைப்பு இருக்குது. இந்த அன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த இதை இடிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த அவ்வளவு பேரும் அங்க போய் நிக்கட்டுமே. கனடாக்கு வரைக்கும் நான் தான் போய் பிக்கப் பண்ண போறேன் ஏர்போர்ட்ல. கனடா விடுங்க லண்டனுக்கு வரட்டும் லண்டனுக்கு தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். லண்டனுக்கு நான் போய் பிக்கப் பண்றேன். லண்டனுக்கு வரட்டும் லண்டன் மாதிரி இல்ல கனடா எல்லாரும் சும்மா அண்ணே ஒருதன் பிரச்சனை பட்டா தான் என்ன அது வயலன். அதுல ஒரு 10 பேர் சேர்ந்து இருந்தா அது கனடாக்கு போய்க்கு ஒரு 10 மேடம் 10 என்னது நாதஸ்வரம் கூப்பிட்டு கொண்டுதான் போவோம். சும்மா இந்த லண்டன்காரன் மாதிரி எல்லாம் நான் வர வைக்க மாட்டேன். இல்ல அருள் என்ன கனடா மாதிரி இல்ல லண்டன். நீங்க தடக்கி விழுந்தா ஒரு ஏர்போர்ட்டுக்கால தடக்கி விழுந்தா கூட ஒரு அதுல ஒரு 3 தமிழன் இருப்பான். உதாரணத்துக்கு சொல்றேன் தடக்கி விழுந்தா கூட பிளேனுக்குள்ள தடக்கி விழுந்தா கூட அதுல ஒரு 3 பேர் இருப்பான். ஏர்போர்ட்டுக்கால வெளியேற வரைக்கும் எத்தனை பேர் உங்களை சந்திச்சு தான் வர போறான். இப்ப மற்ற இடம் இப்ப இவர் போய் நின்று பிரான்ஸ் ஜெர்மன் அங்கால சுவிட்சர்லாந்து அதை விடுங்க அவர் எங்க நின்று இங்கால M20 இவர் வேணுமென்று சொன்னா M25 அங்கால வேணுமெண்டா சுத்தி போட்டு போகலாம். நான் டாக்டர் அர்ஜுனா வந்து நான் ஒரு நாளும் தேர்தலுக்கு முதல் ஆதரிக்கவும் இல்ல. பல மாதிரி பல தகவலை போட்டு ஒரு ஆரோக்கியமா நான் அவரை விமர்சிச்சேன். நான் அதே மாதிரி டாக்டர் கணேஷ் ஐயாவையும் அப்படிதான் விமர்சிச்சேன் நான். ஆனா இன்றைக்கு இவ்வளவு பேர் வந்தா பிறகு ஒரு வசனம் சொன்னதுக்கு இல்ல. அதுக்கு முதல் வேற பல நேரங்கள்ல கேளுகிறாங்க. அவர் ஒரு வசனம் ஒன்று பாவிச்சிருக்கிறாரு, விடுதலை புலிகள் தமிழீழம் கிடைக்குமாண்டே ஒரு நக்கல் சிரிப்போடு சிரிச்சாரு. அதுதானே இப்ப நாங்களும் ஆதரிக்க இல்லாம நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நாங்கள் ஆதரிக்க ஒரு அந்த டைம்ல எல்லாம் நீங்கள் வேணும்னு சொன்னா இந்த யூடியூப்ல எல்லாம் கூட கிடக்குது. நீங்க வாங்க அவற்றை கதை பேச்சா அந்த டைம்ல அதுக்கு மேல போகத்தான் ஆகலும் அந்த காசு கைக்கு வேற 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 பவரும் கூட கூட அவருக்கு இது இருந்தது. இதுல ஒரு ஆள் கீழே எழுதுறேன் நீங்களும் ஜாரா அடிச்சீங்களா நானும் இல்லையேன்னு சொல்லி இல்லையே எனக்கும் என்ன தெரியும் அந்த தளத்துல ஏறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்ன மனுஷனை ஏத்துனாங்களோ அதுக்கு ஒரு பெருமைப்பட்டு ஓகே எங்களை எல்லாம் பிளாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. கேட்டா ரவுத்ரம் அப்ப நீங்கள் மேல வர்றதுல பிரியோசனம் இல்லையா? அப்படி மேல போய் இப்படி அவருக்கு ஜால்ரா போட்டு வாழ்றது நல்ல இதா ஐயா நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கு. ஓகே சரி ஸ்ரீகாந்த் ஓகே வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு கேட்கறேன். நீங்க பாராளுமன்றத்துக்கு போறீங்க சரியோ? நீங்க ஒரு சல்யூட் அடிச்சிட்டு தான் நீங்க தமிழீழத்தை கதைக்கணும்னா சல்யூட் அடிக்காம போவீங்களோ? ஆனா இப்ப நீங்க சொல்றேன்னு வந்து நீங்க சல்யூட் அடிச்சிட்டு கேட்டிருக்கலாம் கேள்விய நீங்க கேட்டேன். நீங்க செய்யறதெல்லாம் சரியன்னு தான் சொன்னீங்க. போய் இப்ப பாருங்க யூடியூப்ல
இல்ல அண்ணா, இவர் நச்சு- ராத்திர உங்களோட கதையை பார்த்தா கருணா செய்தான் சரி என்ற பாடுது எனக்கு அண்ணா, உங்களை அது ஆரம்பத்தை இல்ல. செய்ததுக்காண்டி இப்ப கடைசியா செய்த கதை மன்னிச்சிடலாம் மாதிரி அப்படியா அண்ணா ஒப்பிடாங்க தயவு செய்து இந்த ஒப்பிடாதீங்க, இதான் அந்த கர்நாடக உதாரணத்துக்கு தான்ண்ணா. காதல் இந்த அப்ப அமைப்பு என்ன- அப்ப கருணா என்ன அருணண்ணா இப்ப எங்கட ஸ்ரீகாந்தும் அங்க ஏறின ஒரு மேல அவர் இல்ல, வேற நான் ஐடி போயில, பார்த்துட்டு விட மாட்டாங்க. ஒரு 300 இல்ல, மேலே ஏறின ஒரு- fake ID ஒண்ணு நின்றது. இல்ல இல்ல, மேல நான் ஏறின ஒரு விட மாட்டாங்க தெரிஞ்சாக்கள் தான் இல்ல, அண்ணா, மேல போனா இப்ப ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தானே அர்ஜுனா பாப்பேன் சரி நான் என்ன செய்யறது மேல போனா ஹாப்பி நியூ இயர் அர்ஜுனா அப்ப இந்த வருஷம் ஏதாவது பிரயோசனமா அப்ப deal அந்த கார்த்திகை பூ மாதிரி அவன் நீங்க அதுக்காக இல்ல, போய் பூ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பாக்குறேன்னா ஏதோ டீல் இருக்கு. டீல் என்ன எனக்கு ஒரு ரூபா கூட வருது இல்ல என்னங்க? அண்ணா, நானே அண்ணா. live போடுறேன் யூடியூப் வச்சுக்கிறீங்க, டிக்டாக்ல 24 வீடியோ போடுறீங்க, பாட்டு போடுறீங்க, எல்லாம் செய்றீங்கன்னா பாக்குறேன் இல்ல. அவன் இனிதான் பிசினஸ் பண்ண போறேன் யூடியூப் ஓபன் பண்ணி போட்டு சரியோ இப்ப எனக்கு யாருக்கு ஆதரவு கொடுப்போம்னு பாக்குறேன் இல்லாட்டி புது கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு இப்ப ஒரு அண்ணா, கட்சி கொண்டு வர்றான். இப்ப அதான சொல்றேன். இப்ப நாங்க சொல்றோம் நீங்க இவருக்கு ஆதரவு யார் நல்லது செய்யறானோ அவனுக்கு பின்னால நாங்க நிப்போம். அவ்வளவுதான். உண்மையில அதான ஜெயலலிதா அதுதான் இவர் நாளைக்கு மனுஷனாகி நம்ம நல்லது செய்யறாருன்னு எங்கட எல்லாருக்கும் ஒரு பட்டா நாங்க நிப்போம் பின்னால இல்லையா. அதுக்காக நாங்க இப்ப நிக்க மாட்டோம்னு நாங்க சொல்ல இல்ல. மற்றவனை மதிச்சு போ. சிறு திரும்ப கண்டாலே நாங்க அந்த தத்தளிச்சு கொண்டு இருக்கிறோம். சிறு திரும்ப எங்களுக்கு உண்மையா வேணும். இப்ப இவர் செய்தாருன்னா நாங்க அவருக்கு பின்னா போறோம் ரெடி. இவருக்கு அவருக்கும் ஜென்மத்து பகை இல்ல, இவரா உருவாக்கினது இல்ல விலங்குல இப்ப கொஞ்சம் நல்லது செஞ்சா மாறுவீங்களா நீங்க? மாறவே மாட்டோம், மாறவே மாட்டோம். நல்லது செய்தாதான் அது எல்லாரும் வளமை தான். நல்லது செய்தா பின்னால நிக்கிறது இல்ல. செய்யவே மாட்டேன். அது நல்லது தெரியும். செய்ய மாட்டேன். எஸ்பி எங்கட மிக் வந்துடுது எங்கட மிக் வந்து அப்படி சொன்னா நீங்க வந்து ஒரு நல்ல ஆனா புட்டு மீன் யாழ் மாவட்டத்துல பொரியல். நல்ல ஒரு கட்டம் வணக்கம் அண்ணா. ஒரு தமிழ்ல அண்ணா, இந்த அதுக்கு தான் உங்களை ஏத்தி நான் மேல கட்டமைப்ப சொல்லத்தானே அடுத்த நாள் சொன்னவங்க தூக்கி ஜேரியல இந்த கேள்வி எல்லா இடம் கேக்குறேன்னா கோய்க்காங்க உண்மையில பேசினாலும் பரவாயில்ல நீங்க பேசுங்க பிரச்சனை இல்ல. அப்ப ஓட்டு போட்ட மக்கள் முட்டாளா இல்லாட்டி நாங்கள் முட்டாளா? ஆனா எத்தனை காலத்துல ஓட்டு போட்ட மக்கள் முட்டாள் இல்ல 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 அது நீங்க அதான் சொல்லக்கூடாது. ஏன்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த நேரத்துல என்ன ஒரு ஒருவன் தவிச்ச வாய்க்கு தண்ணி தலைவர் கதையை கேளுங்க தெரியும். தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாத டைம் பற்றி நீங்க இதா கதைக்க கூடாது. உங்களோட சாரா எந்த சார் ரெண்டு சார் இருக்கு. கீழே மிதிக்கிற சேரும் இருக்கு உண்டு. அதையும் தமிழ்ல நீங்க தவறா கதைக்காதீங்க. அத அப்படி சொல்லணும். நீங்க பேரை சொல்லி சொல்லணும். ரெண்டு சேர் உங்களுக்கு அரசியல் தெரியாதையா? அதான் அங்கே படிப்பிச்சு வந்துருக்காரு அர்ஜுனா. தெரியும். நாங்கள் இப்ப அர்ஜுனா சாருக்கு லாம்பு சின்னத்தை கொடுக்க போறோம். அது தெரியுமா உங்களுக்கு? எல்லா சின்னத்தையும் கொடுக்கும். அது இப்ப ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வரும். இப்ப லாம்ப எரிக்கோணும் போல இருக்குது. என்ன நினைக்கிறீங்க? இப்ப நான் என்னப்பா சொன்னேன், நான் அர்ஜுனா சாரை அதுக்குள்ள கொண்டு வரதுக்கு நிக்கிறேன். நீங்கள் என்ன நீங்க உங்களால அந்த லாம்ப கொண்டு போய் தான் கொண்டு போட நீங்க யோசிக்கிறீங்களோ? இப்பதான் சமைக்கிறீங்களோட எல்லா தளத்துல இருந்துட்டு இப்பதான் பசிக்குதுங்களோடக்கா. இல்ல அருள் என்ன நீங்க அந்த லாம்பட்டு சொன்ன பிறகுதான் தெரியுமா அந்த லாம்பாலே பிரச்சனை வந்தது சுரேஷ் அன்னைக்கு. லாம்பாலதான் எனக்கு இந்த கீழே நிக்கிற நபரோட குடும்ப பிரச்சனை வந்தது. கேளுங்க ஒருக்கா. கடைசியில லாம்பு சின்னத்தை நம்பி மோசமான ஆக்கள் இங்க நிறைய பேர் உண்டு. இல்ல இல்ல பல லட்சங்களை வந்துட்டு இருக்கேன். இல்ல அதுதான் என்ன கடைசியில சுரேஷ் அண்ணையும் ரவுராம் சொன்னது, ரெண்டு பேரும் சொன்னது என்ன லாம்பு சின்னத்தோட கொண்டு சேர்க்கறதுக்கு தான் உள்ளால காய்ச்சது. தான் மாட்டேன்றபடியா தான் எங்களை விட்டு பிரிஞ்சேன்னு சொல்லி கதையை விட்டவங்க. இல்ல இல்ல சுரேஷ் ஒரு தண்ட பங்களிப்ப கொடுத்தவர். அதான் என்ன இல்ல அவர் ஓப்பனாவே முதல் சொன்னது, கடைசியில கதையை மாத்தி விட்டவங்க இல்ல என்னத்துக்கா பிரிஞ்சு போனு. எனக்கு என்ன ஒரு சுரேஷன் பற்றி தவறா கதைக்கல நேற்று. அது நான் இதுல வைக்கிறேன். இல்ல அதுதான் என்ன சொல்ல நேற்று ஒரு தடவையும் பற்றி தவறா அவர் சொல்லல. வன்னி மைந்தனையும்
சேரத்தான் போறோன்ற மாதிரி தான் சொன்னவர். அதுல ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்ட ஆள் என்னன்னு சொன்னா டிக்டாக்கால தான் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான ஊடகம் ஒத்துக்கொண்டது இல்லை. அதுல நான் ஒன்று கவனிச்சேன். நான் அதுல நீங்க ஒரு பாருங்க ஜேடி. நான் வடிவா பாத்துறேன். அது சரி நீங்க சொல்ற ஏன்னு டிக்டாக்ல ஏற மாட்டேன்னு சவால் விட்டுட்டு போனவர் ஏறி டிக்டாக்ல வர வேண்டிய நிலைமைக்கு ஆக்கி தரேன். என்ன சொல்றது, அங்கதான் எங்கட மக்கள் இருக்கணும், மக்களுக்கு தான் கைதட்டணும். டிக்டாக்ல இருக்கிறவன் எல்லாம் பேசி போட்டு கடைசியில விட்டுட்டு என்ன இப்ப டிக்டாக்ல அதை விட ஜேடியில 4 கால்னு சொல்லிக்க 2 கையும் 2 காலையும் சேர்த்து சில பேருக்கு 4 காலண்டா டாக்டருக்கு உண்மையில விளங்கையில இன்னொரு டாக்டரை வந்து அதுவும் ஹையர் எஜுகேஷன் அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட் சரியோ, இவர் என்ன ஆர்டிஸ்டோ எனக்கு தெரியல, அவர் இவரை சொல்றாரு 4 காலண்டு. இது என்ன பண்பு? ஒரு டாக்டருக்கு மரியாதை கொடுக்க தெரியாத டாக்டர் எல்லாம் இதெல்லாம் நீங்க நேற்று கேட்க வேண்டிய இல்ல. நான் கேக்குறேன், இப்ப நீங்க நேற்று கேட்க சொல்றீங்க, அப்படி எல்லாம் கேள்வி கேட்டா இறக்கி விடுவாங்களா? அது ஒரு சண்டையில செத்தானு இருக்கணும். ஆனா எப்படி நான் 10 ஐடியில பிளாக் பண்ணி இப்ப எத்தனை ஐடியில நான் ஓபன் பண்ணி டிக்டாக்கு காசு செலவழிச்சு கொண்டிருக்கேன். ஐடியில சுரந்து அப்ப நான் இப்ப வந்தா உங்களுக்கு ஆதரவா கதைக்கு வேணும், இல்லாடி ஐடி எல்லாம் மறுமாந்து இப்ப மிக்க எல்லாம் நான் பிளாக் பண்ணி அடிச்சு விட்டேன். என்ன மிக்க ஒரு கதைங்க ஐயா கொடுத்த என்ன உங்களோட ஆக்கிரத்தை வந்து அந்த இங்க வந்து தாக்குறீங்க? இல்ல அவர் நான் போற இடத்துக்கு பின்னால வந்து இப்ப சூப்பர் சோனிக் மாதிரி அடிப்பாரு. சீப்ல அடிச்சு கொண்டு இருந்தாரு, இப்ப மிக்கில அடிச்சு கொண்டு இருக்கிறாரு. நான் அந்த மிக்கு தவறான சொல்லன்னு சொல்லி சேஞ்ச் பண்றாரு. மிக் MIG வரணும், MIK நோட்டுக்க என்ன மிக் வந்து இல்ல அதுல ஒரு என்னத்துக்கு சொன்னா அவங்க சூ பண்ண கூடாது. மிக் கம்பெனி இருக்குதானே, அவன் வந்து சூ பண்ணி விட்டுருவான் ரஷ்யன்காரனும் அவனை மற்றது இது ஒன்றை மட்டும் எல்லாரும் வடிவா யோசிக்கணும். எல்லாரும் அவருக்கு இடுப்புல கட்டுறத கொடுத்துருக்கு, இடுப்புல கட்டுற கொடுக்கணும் சந்தோஷப்படினோம். அத அந்த இடுப்புல கட்டுற கொடுத்தது யாருக்காக கொடுத்துருக்கன்னு பார்க்கணும். எங்களுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இப்ப லண்டன் கனடா அங்கே வெளிநாட்டுக்கு வரைக்கும் அந்த இடுப்புல கட்டுறத கொண்டு வரலாம். இல்ல இடுப்புல மற்றது கிடக்கு தானே, அதை விட்டுட்டு இதை கொண்டு வருவாரு. இல்ல அதுல நேற்று 16 தோட்டா இருக்குது என்று சொன்னார். உண்மையில ஒரு அப்படியா இருக்கு? 16 தோட்டாலே எத்தனை பேரை சுட போறாரா? ஆனா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க கணக்க பேர் தானே. என்ன ஆனா ட்ரைனிங் எடுத்திருக்குமோ என்ன பண்டி சுட்டவனுக்கு எல்லாம் ட்ரைனிங் என்னன்னு கேட்டிருக்கலாம். நேற்று உங்களுக்கு ட்ரைனிங் நீங்க நேற்று அங்க வண்டி சுட்டவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாரு. என்னங்க அண்ணா நான் இதுல கதைக்கிறத அங்க கேக்குமா? ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க. நாளைக்கு போய் ரகுராமன் இலையில கட்டாயமா இதை ரெக்கார்ட் பண்ணி அப்ப இந்த ஐடி அங்க போ, அங்க போ. ஐயோ நீ அருளாட்டுல இருக்கிறீங்க. இல்ல ரவுத்ரம் என்றவர் தான் அருள் இல்லையோ? இல்ல அது வேற அருள் வேற. என்ன அது எந்த தம்பிக்கும் ஒரே மாதிரி குரல். ஐயோ கடவுள், அவன் ஒரு படுவா, 2 பக்கம் ஆடுவான். அங்காலங்க வைப்பான், இங்காலங்க வைப்பான். கடவுள். அர்ஜுனாவுக்கும் அவன் காசு கொடுத்திருக்கான் போல இருக்குது. அங்கால அர்ஜுனாவுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 5 லட்சத்துக்கு கிட்ட போயிருக்குது. நான் நினைக்கிறேன் அர்ஜுனா வந்தா அப்புறம் எல்லாரும் 5 பேரா மாறிட்டீங்க. எனக்கு கொஞ்சம் மிரட்டல் எல்லாம் போகுது. பேரா மாறிட்டேன் எல்லாரும். என்ன ஜேடிஎல் எல்லாரும் கனவேரா மாறிட்டாங்க. இல்ல நான் ஒரு தளத்திலே வேற நான் இந்த அருள் இவர ரவுத்திரமா அருளை கேட்கணும்னு தான் வந்து நான் ரொம்ப கோவத்துல இருந்தேன். நேற்று அந்த வசனத்தை கேட்டு சத்தியமா சொல்றேன்னா சுரேஷ் அண்ணா உங்களோட பேரும் என்ற கனவுல வந்த நீங்க உண்மையில நான் சத்தியமா நான் நினைச்சோன்னு எந்த ஒரு தளத்துல நீங்க ஏறட்டு நான் அண்டு வந்து நான் கேட்டுட்டு போறேன். நான் தேடி வருவேன், இல்ல ஓடி போக மாட்டேன். அப்படி இல்ல என்ன சொல்லுங்க, எல்லாரும் இதுல நான் பேசுற அளவுக்கு இல்ல. என்னன்னு சொன்னா நாங்களும் புல விட்டு நாங்களாம். அப்ப இல்ல சில விஷயம் இப்ப நீங்கள் வந்து எங்களுக்கு படிப்பிச்ச நீங்கள் இல்லை, அதான் நான் கேட்கிறேன். மாஸ்டரே புல உடைக்க திருப்பி மதில் தோசை தின்ன போய் மதில் பாஞ்சு கல்யாணம் கட்டுறேன் எல்லாம் சொல்றாங்க.
அருள் காரணம் ஏத்தினா காரணம் இன்னைக்கு டாக்டர் அர்ஜுன் ஒரு விஷயம் சொல்லுவாரு, நான் நாய் பே பூனை எல்லாம் திட்டுறமே நாகரிகமா இல்லையாடு. அதுக்கு அவர் பதில் ஒன்று சொல்றாரு, என்னன்னு சொன்னா பதிலுக்கு பதில் அதுக்கு அது. அப்ப நானும் தூசணம் காய்ச்சி அவரும் தூசணம் காய்ப்பாரு, நானும் போட்டோ போட்டு அடிச்சு அவரும் போட்டோ போட்டு அடிப்பாரு. அப்ப இதான் நாகரிகமா அவர் பயோ படிச்சு போட்டு டாக்டரா படிச்சு போட்டு வந்து இதான் இல்ல. அருள் நீங்க ஒன்றை யோசிங்க, ஒருதன் மதில் பாஞ்சு அவன் உண்மையா அது நடந்திருந்தா கூட ஒரு பர்சனல் விஷயம். உன்னையா அங்கேயாவது அந்த ஆள் உன்னைய மரியாதையா தானே கதைக்குது. என்னத்துக்கு நீ அந்த பர்சனல் விஷயத்தை எல்லாம் கொண்டு போய் ஒருதன் ஃபேமிலி ஓகே நீ அவனோட பிரச்சனைன்னா அந்த மனுஷியெல்லாம் அந்த அவன் வைஃப் எல்லாம் என்னதை யோசிக்கும் இப்படி எல்லாம் கதை கேட்க 4 பேருக்கு இப்ப இது 4 விஷயம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக கேஸ் எல்லாம் Facebookல ஓபனா போட்டது யாருமே. நான் உண்மையில கருத்து போட்டு நான் நம்ப மாட்டீங்க. லோசண்ட ஃபேமிலி அது சம்பந்தப்பட்ட விடயத்துக்கு இந்த படங்கள் எல்லாம் நீங்க தனிப்பட்ட விடயத்துக்கு கொண்டு வரக்கூடாது எலெக்ஷனுக்கு முதல் போட்டால் நான் என்ன இப்ப வரை நான் வேணுமெண்டா சொல்லுங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன் என்ன மாதிரி நான் போட்டேன். இதுல டிக்டாக்ல வந்து இவையல் வந்து எதிர்க்கிற மாதிரி காட்டுறது, பிறகு அர்ஜுனாவோட போயிட்டு போன்ல நின்று நீங்க எப்படி கதைன்னு சொல்றது எல்லா பருப்பு நாங்க பாத்துறோம். எங்களை பார்க்க ஜாலரா அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா உள்ளால போய் அர்ஜுனாவோட அருள் இல்ல அருள் இப்ப நாங்க அருள் என்னன்னு சொன்னா நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா இப்ப அது ஓகே. இப்ப நீங்க இப்ப உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை நீங்க நான் சண்டை பிடிக்கிறது ஒரு கதைக்காங்க இதுல. எம்பியண்ணா வணக்கம். எம்பியண்ணா முதலமைச்சரை பற்றி அவதூறு கதைக்காங்க. வணக்கம் வணக்கம் எஸ்பி வணக்கம் வணக்கம் அருள் வணக்கம் வணக்கம் எம்பி நேத்து நீங்களும் அங்க நின்ற வேகணும் என்னப்பா எம்பிட்ட எம்பி தான் கதைக்க முடியும். உங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லையா எம்பி? நீங்க எம்பிய நீங்க எம்பியா தான் இருக்கிறீங்க. அப்படித்தான் என்ன இருக்கணும் வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன அடிக்கணும் பண்ண இலங்கை எம்பியா இருக்கிறீங்களோ? எம்பியா இருக்கணும். எம்டி இல்லன்னா எம்பி என்ன எம்பியா இருந்தோண்டு எம்டியா கதைக்க கூடாது. என்ன எம்பியா காய்ச்சா தான் பவரா இருக்கு மண்ணு. சரி இல்ல எம்டியா கதைக்க கூடாது. அது எம்டியா கதைக்கிறதுக்கு ஒரு எம்பியா வச்சிருக்கோம் நாங்க. அப்படியே சரி என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. நான் சுமந்திரன் பக்கம் தான் போறேன். அதான் உண்மைதான். சுதந்திரனுக்கும் இது கொடுத்துருக்குது, இவருக்கும் கொடுத்துருக்கு, டக்ளஸுக்கும் கொடுத்துருக்கு. எனக்கு உங்கள்ட்ட ஒரு கேள்வி என்று குறைஞ்சு கொள்ளாங்க கேட்கிறேன். என்னடியோ மிக்க மிக் 29 எனக்கு ஒரு உங்களோட அந்த முன் பேர் 2 கேட்டுருக்காங்க எனக்கு ஒரு ஆள். எனக்கு பேர் சொல்லிட்டு சரி உங்களோட அப்பாட பேரும் உங்களோட பேரும் முதல் எழுத்து என்ன பிடித்து முதல் எழுத்து மட்டும் வேற ஒன்றும் தேவையில்லை. நான் ஒசாமா பில் லேடன் சொல்ற அளவுக்கு ஒரு தீவிரவாதி கிடையாதுன்னு ஆபிரகாம் லிங்கன் சொல்ற அளவுக்கு அப்படியே இல்ல கிடையாது. இல்ல இல்ல இல்லையாமா இது வேற எனக்கு வேற எடுத்து சொன்னவங்க. அதாங்க நான் சொன்ன அப்படி இல்ல. அவர் நண்பனுக்கு தெரியும் முழுக்க ரவுத்ரது தெரியும். அவன் வெளியிட மாட்டான். 2 பேரும் தான் கூடுதல் அடி வர்றாங்க. அவன் வெளியிட மாட்டான். விளையாட தகவல் இல்ல சொல்றாங்க அப்படின்னா நல்லது கதைக்க வலிக்கிட்டான்னு இப்படித்தான். இல்ல உங்களோட வீடியோ ஒன்று பாத்துருக்காங்க சரியோ? ஓ அந்த வீடியோ பார்த்துட்டு என்னட்ட கேட்டாங்க இவர் ஆவரண்டு. நீங்க ஒரு பேட்டி என்ன கொடுத்துறீங்க? நீங்க பேட்டி என்ன கொடுத்துறீங்க? நான் தான் அந்த பேட்டி கொடுத்தேன். முளத்த மறைச்சா? ஆமா 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 உண்மையா தானே? அப்ப சரிதான். நான் தானே உலகத்துல உள்ள அனைத்து கழிவு வேலையும் செய்யறது நான் தான். இல்ல புனையா கொடுக்கல, நீங்க சரியா கொடுத்துறீங்க. சரியா அவங்களோட குரல்லே இருக்கு அந்த பதிவு. அதான் கேட்டது. நான் உங்களுக்கு உள்பட்டிகளை எழுதி விடுறேன் என்னண்டு. ஓகேண்ணா ஓகே ஓகே சரி. சப்போர்ட் பண்றீங்களா இல்லாட்டி அவரை எதிர்க்கிறீங்களா? இல்ல எதிர்க்க இல்ல, நான் எதிர்க்க இல்ல. அருள் என்னென்றால் இவர் விலகு கொடுத்துறதுக்கு எதிரானவர் என்ன மாதிரி ஆதரவா போட்டி கொடுத்திருக்காரு. அதான் ஆதரவா? ஓ அதான் அது பிள்ளையாண்டு அது அப்படி ஒரு தகவல் போட்டு அடிக்கிறான். அப்ப என்ன போட்டு அடிக்கிறான்? இல்ல 1 மினிட் எம்பி நீங்க எதிரான்றீங்களா? ஆனா இப்ப இதே தளத்துல 2-3 நாளைக்கு முதல்ல நான் பாத்துறானே ஆதரிச்சு காய்ச்சமாய் கிடக்கு. என்ன தாதரிச்சு நீங்க அப்ப பிள்ளையா விளங்கி? இல்ல எப்ப தெரியுமா
இது ஜஸ்டின் முந்தநாத்து அண்ணன் அதான் கேளுங்க, நான் விளக்கமா சொல்றேன். நான் வந்து நான் சொன்னேன் என்னன்னு சொன்னால் அவர் உங்களோட சொன்ன இதை பத்தி கதைக்கொண்டு இருந்தேன் அன்றைக்கு இந்த அதான் நீங்க ஜஸ்டின் வந்து புலையா விளங்கிட்டீங்க சரியான்னு. நான் அப்படி சொல்ல இல்லை. நான் சொன்னான் வந்து இந்த தளத்துல வந்து எல்லாரும் கதைக்கிறதுக்கு உரிமை இருக்கு. இல்ல அது சரியோ ஆதரவாளர்களுக்கு அது தெரியும். ஆதரவாளர்களுக்கு கதைக்க உரிமை இருக்கு, ஆதரவில்லாக்களும் உரிமை இருக்குன்றது தான் சொன்னாவளியே. நான் தனிப்பட்ட முறையில சொன்னா நான் ஆதரவில்லை. இல்ல இல்ல நீங்க சொன்னீங்க அது இல்ல இல்ல அது அவையிட்ட பிரச்சனை அவை வணக்கம் செல்வா. அது ஒவ்வொருத்தர விருப்பம். இதுல இப்ப நான் இப்ப திருப்பியும் சொல்றேன் அதான் செல்வான வணக்கம் செல்வான. இந்த தளத்துல வந்து செல்வான ஒருத்தரும் நன்றி விரும்பி செல்வான. சூப்பர் மியூசிக்கா பாட்டு சும்மா எனக்கு பயங்கர நர்வஸா இருந்தது செல்வான. காய்ச்ச முடியும் SP. வணக்கம் 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 ஐயா, வணக்கம். வணக்கம் 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 வாங்க வாங்க. கேடியல் செல்வனை நின்றவர் கேட்டுக்குவாருங்க. நான் சொன்ன என்னென்றால் இந்த தளத்துல ஆதரவானாக்களும் வந்து கேட்கலாம், ஆதரவில்லா ஆக்களும் வந்து கேட்கலாம் என்றதான் சொன்னாலியே. நான் ஆதரவில்லை என்றதான் சொன்னேன். வெளிப்படையா சொன்னேன். அது உதாரணத்துக்கு கணேசியாவை சொன்னான் வந்து விளங்குதா வந்து. இல்ல இல்ல அதான் நீங்க புலையா அதைத்தான் நீங்க சொன்னீங்களா அவர் ஓ, கணேச ஐயா இதுக்கு ஆதரிக்கிறேன். உதாரணத்துக்கு அவரை சொன்ன அவர் ஆதரிச்சவர். அவர் வந்து இதுல காய்ச்சிக்கிறார் அந்த ஆதரவில்லா ஆக்களை. அதான் அதுதான் சொல்லப்பட்டு. அந்த ஜஸ்டின் பேச நேற்று பார்த்தா ஜஸ்டினும் போய் நின்றாங்க தலையில தேசிகா தேய்ச்சி கொண்டு இருந்தது. ஓ அவர் ஒரு தடவை தனிய தாக்குதலுக்கு குறிப்பாக யார் செய்யணுமோ அவ்வளவு பேரையும் நான் குறிப்பாக சொல்றதுதான் இப்படிப்பட்ட இல்ல நீர் அப்படி சொல்லி இல்லையா இல்ல அது சரி. நேற்று காய்ச்சது என்ன வேலையா? நேற்று நேற்று அவர்கிட்ட கேட்க வேண்டி இருந்த மிஸ்டர் அர்ஜுனாவிட்ட. ஆனா நீங்க அப்படி கேட்க இல்லையே உண்டு. நான் கேட்டேன் கடைசியில ரவுராம் சொல்லி போட்டு தானே உங்களை அப்ப அந்த கோவத்தை வச்சு தானே உங்களுக்கு சொல்லி போட்டு இறக்கி விட்டதாக. ஓ இல்ல இல்ல அது ரக்கையில் அது நான் வேற அடிதானே போனா நம்ம ரக்கையில் நான் கேட்டது. அதாவது வந்து உங்களோட பொது எதிரி யார் என்று சொல்லி, உங்களோட பொது எதிரி யார்? நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மாகாண சபை தேர்தலுக்கு அல்லது அரசியல் அமைப்பு திருத்தத்துக்கு தமிழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்து செயற்படும் பொழுது நீங்கள் சேர்ந்து செயற்படுவீர்களா என்று சொல்லி. ஓம் அதுல எனக்கு பிரச்சனை இல்லை, இதிலும் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என் பொது எதிரி வந்து NPP தானா? அப்ப நான் திருப்பி கேட்டேன், உங்கள் பொது எதிரி NPP தான்றதை அறுதிட்டு சொல்றீங்கன்னா ஆமான்னு சொன்னேன். சரியா? அவ என்னன்னு சொன்னால் என்ன தெரியுமா ஒரு விஷயம். அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் போட்டு நான் இது சம்பந்தமா கலைக்க வேணும்னு சொல்ல, நீங்கள் ஒரு மெசேஜும் போட இல்லையே திருப்பன்னா இல்லையா அதை போன் தண்ணிக்குள்ள ஓட்டுதான்னு சொன்னேன். திரும்ப நான் போய் இந்த இது முடிய போய் அதே போன் நம்பருக்கு அடிக்க எடுக்கிறேன். விளங்குதா? இல்ல நீங்க கேட்டதெல்லாம் சரி. என்ன பாருங்க போஸ்ட்ல நிக்குது. அண்ணன் இங்க வாங்க அருள் அண்ணன். அதுதான் சொல்றேன். இவர் கேட்டதே நீங்க போன் பண்ணல கதைக்கையில அந்த இதுல வந்து நின்ற நான் இப்ப அத அந்த இதுல வந்து நின்ற நான் இப்ப அதெல்லாம் சொல்றார். ஆனா எனக்கு பிரச்சனை நான் நேரடியா மேலோட சந்திச்சிருக்கிறேன். நேரடியா சில விஷயங்கள் திருப்திகரமான ஆன்சர் இல்லை. இது எஸ்டினா இங்க ஒண்ணு என்ன இருக்கணும்? இல்ல இல்ல எஸ்டினா நோ எஸ்டினா இங்க ஒண்ணு நான் மீட் பண்ணாமல ஓகே இருக்கு. எஸ்டினா இங்க ஒண்ணு எஸ்டினா நினைக்கிறேன் கார்ல எங்க வைக்க விட்டுட்டு கைக்கிறாரோட. அருள் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உண்மை என்று சொல்றேன்னா, அருள் லைன் அடிக்கிறீங்க. ஓகே, என்னென்றால் நாங்கள் வந்து அர்ஜுனாவுக்கு ஆதரவு கொடுக்கக்குள்ள நாங்கள் மறைமுகமா வந்து லாம்பு கட்சிக்கு ஆதரவு கொடுத்தேன். ஏன்டா நான் அர்ச்சனாவோட டிரெக்டா வாய்ஸ் மெசேஜ்லயே கேட்டடிப்பிச்சுனா வந்து நாங்கள் வந்து லாம்பு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம்ட்டு அவருடனே என்னட்ட மெசேஜ் தந்தவர் வந்து வாய்ஸ் மெசேஜ்
ஓமன்னா அது பிரச்சனை இல்லை, தாங்கள் செய்யலாம் அங்கால. ஆனா உங்களோட டீட்டெயில்ஸ் தர சொல்லி சொன்னவர். நாங்கள் வண்டலுக்கு ஆதரவு கொடுத்தாங்க சேம் டைம் முல்லைத்தீவுல அது கேள்விப்பட்டேன் நான். இல்ல எம்பி அது கேள்விப்பட்டேன் நான். பிறகு திருப்பி வடமாகாணத்துக்கு வந்து அர்ஜுனா அவர்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கலான நிலப்பாடு வந்து இவள் எடுத்துக்கொண்ட காரணம் என்னன்னு சொன்னா, அர்ஜுனா ஒரு உண்மையில எதிர்க்கத்தான் நாங்க முதல் வெளிக்கிட்டுனாங்க. இப்ப யாழ் மாவட்டத்துல வந்து நிறுத்துறதுக்கு ஆட்கள் இல்ல, பண வசதியும் இருக்கல என்ற காரணத்தாலதான் திருப்பி அர்ஜுனாக்கு ஆதரவு தெரிவிக்கணும் என்றதுக்குள்ள எதிர்த்து கொண்டு நின்றுனாங்க. ஆனா அதுலதான் சுரேஷ் அண்ணா வந்து உண்மையில வந்து என்ன சொல்லுங்க, இந்த டிக்டாக்ல நிறைய பேர் ஆதரவு கொடுத்தது உண்மை என்ன, அதுக்கு அர்ஜுனா எதிர்க்கவே இல்லை. ஆனா திருப்பி அர்ஜுனாக்கு நாங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. அதான் இப்ப நான் வந்து அந்த டைம்ல வந்து இந்த காலகட்டத்துல அரசியல் சாணக்கியம் டாக்டரோட கதை கேட்க அவர் எனக்கு உடனே மெசேஜ் போட்டவர் என்னென்றால், ஓமன் அதுக்கு உதவி நாங்கள் அங்கால முல்லைத்தீவு பக்கம் நாங்க வன்னி பக்கம் கேட்க இல்லையானே, அதில் வந்து அங்கால அவளுக்கு ஆதரவு கொடுக்குற பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா எதுக்கும் அவன்ற டீட்டெயில்ஸ் தான். நான் டீட்டெயில்ஸ் தான் என்னன்னு கேட்கறது, யார்கிட்ட கேட்கறது? நான் அப்படியே விட்டுட்டேன் அதோட. இல்ல அது கேட்க மறுக்கப்பட்டது. என்ன திருப்பி கதைக்கிற அளவுக்கு எங்களால இயலாது. என்ன அர்ஜுனாவை முழுக்க இந்த வரையும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த டீம் தான். இல்ல நாங்களும் இப்ப எதிர்க்கிறோம் தான், நாங்களும் எதிர்க்கிறோம் தான். இல்ல ஆனா நாங்கள் எதிர்ப்பு மட்டுமே, நாங்கள் எதிர்ப்பு மட்டுமே, ஆதரவில்லை. ஆனா இப்ப நாங்க லண்டனுக்கு வந்தா இடம் கொடுப்போம், எங்கட விசாலாம் வர்றேன். நான் கதைக்கலாமா உங்களோட? இவரை கதைக்க விடுங்க. சொல்லுங்க எனக்கு வந்திருக்க போறாரு ஜேடிஎல் மாலை நாங்களாம் மாலை இறக்குறோம். நாங்க ரகசிய அரசியல் வேணும் திருப்பியும். ஆனா அர்ஜுனாவை நாங்களே எதிர்க்க வேணும். அர்ஜுனா வந்து உங்களை நம்பி இல்ல லண்டன்ல, வேற நம்பி என்ன? ஆனா அர்ஜுனாவை நாங்கள் எதிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அர்ஜுனாவை நாங்கள் ஆதரிக்க வேண்டிய கட்டத்துக்கு இன்றைக்கு போயிருக்கிறோம். அது தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லுங்க, ரீசன் இருக்க பாப்போம். என்னன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தா ஏற்றுக்கொள்றோம். ஆனா அப்படி ஆதரிங்க, நாளைக்கே ராஜீவ் காந்தியை கொண்டு நாங்கள் சம்பவம் ஜோடி யாரு ஐயா? ஐயா இந்த நம்ம அரசாங்கத்துக்குரிய பொறுமதியான நபர் யாரு? சிரிக்காதீங்க, சிந்திங்க ஐயா. நான் சொல்றது உங்களுக்கு காமெடியா இருக்குது. நான் சிரிக்கலையா ஐயா, நான் சிரிக்கலையா. இதுல கீழே எழுதி கொண்டு எங்கட அவங்களோட இளஞ்செழியன் ஐயாண்டு, எங்கட இளஞ்செழியன் ஐயா இல்ல, எல்லாருக்கும் இளஞ்செழியன் ஐயா தான். நம்ம அரசாங்கத்தை எதிர்த்து வாயால வட சுடக்கூடிய, வாயால தன்னுடைய கருத்துக்களை நிறுவக்கூடிய இவங்க சிரிப்பு காட்டாங்க. கதைக்க விடுங்க பையனையே. சிரிச்சு கொண்டிருக்கேன், உங்களுக்கு கேட்காது. இவருங்க என்னத்துக்கு ஆதரிக்கணும்னு சொல்லி சொன்னவர் விளங்கப்படுத்தி எங்களுக்கு தெரியாது வேணும்ண்டு அனுப்பணும்ன்றதை முடிவெடுப்பார்கள். இல்ல நீங்கள் இது ஒரு காமெடி அரசாங்கத்தை காமெடியாத்தான் கையாள வேணும்ன்றது. அவ்வளவு வேலையும் காமெடித்தனமான சில்லறத்தனமான எச்ச பொறுக்கி வேலை செய்யறதுக்கு இந்த கவர்மெண்ட். சரி, அப்ப சில எச்ச பொறுக்கில தான் அதுக்குள்ள அனுப்பணும். அது முட்டாள்தான். சரியோ? இப்ப பைத்தியக்காரன் என்ன சொல்றது, கோமணங்காட்டுல ஊர்ல ஜீன்ஸ் போட்டவன் முட்டாள் இல்லையா? அம்மனை மாத்திர ஊர்ல கோமணம் கட்டின முட்டாளதான் அப்படின்னு சொல்லலாமா? நான் கொஞ்சம் டீசெண்டா சொன்னேன். அப்ப இதுக்கு என்ன பொறுத்தவரை நான் இந்த அரசாங்கத்துக்கு ஏற்ற ஆளுமை தமிழ் மக்களால உண்மையா எங்கட மக்களை நான் குறை சொல்ல மாட்டேன். சொன்னால் காலத்துக்கு காலம் எங்கட மக்களோட தெரிவுகள் எல்லாம் அப்படி தெரியமான தெரிவுகளப்பா. அது உள்ளக செயற்பாடு நாங்கள் பிரசவிப்போம். இப்படிப்பட்டவனை தான் போ, இப்படிதான் நீ தான் போக இந்த தமிழ் மக்கள் உருவாக்கி கொள்வார்கள். இந்த தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அதுதான். என்ன ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்குள்ள கொண்டே பைத்தியத்தை விட்டு அடிச்சு சிதற வந்து எல்லாம் இது உட்காரு நம்ம இது வேணும். நான் ஒரு புது கதை கேள்விப்பட்ட உண்மையா என்னென்ன
ஐபிசி பாஸ்கரன் வந்து முதலமைச்சர் இதுக்கு போட்டியிட போறேன். அது புது கதை இல்லைன்னா அது பழைய கதை. அது கனகால அதான் நடக்க போகுது. அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க கேள்விப்பட்டேன். அதான் நடக்க போகுது பாருங்களேன். அண்ணே அது ஆல்ரெடி ஓகே, உண்மைதான். உண்மைதானே? கன்ஃபார்ம் ஆயிட்டு அவருக்கு எந்த கட்சி அண்ணா? என்ன கொஞ்சம் காய்ச்சிங்கன்னா 1000 கோயின்ஸ் வந்துடும். 300 வந்துட்டு கதைங்க மேல. ஏன் தியாகி ஐயா விட்டுட்டீங்க? யார் அடிச்சது 300? அண்ணா 100 அடிச்சவர் என்ன பாத்தீங்களா? எவ்வளவு ஆதரவு. 200 எல்லாம் பின்னுக்கு அரசியல் நடக்குது அண்ணா இதுக்கு. அருள், நீங்களும் கதைக்கிறீங்களா? எவ்வளவு 1000 பாருங்க. கோவன் 200. அதெல்லாம் உங்களுக்கு விலங்கல் மிக்க என்ன கதைக்கிறேன், அதான் பிரச்சனை. அதெல்லாம் மிக்க கொடுத்து போட்டு தான் வந்திருக்காரு அடிங்க சொல்லி போட்டு. வந்து நான் போய் கதைக்கிறேன் அடியுங்கோ அப்பா, இன்னும் உஷாரா வருவேன், நான் விஷயத்தை கொண்டுருவேன் முதலமைச்சர் நினைக்கிறதுக்கு. அடுத்த முதலமைச்சர் யாருன்னு வடமாதிரி யாருக்கு சார்ந்து இருக்கு? அர்ஜுனா சாருக்கு தானே. இல்ல நீங்க அப்படி தேர்தல் நடத்தினா தானே, நடக்காதுன்னு அது நடத்துவாங்க. நடத்தினால் யாருக்கு யார் அடுத்த முதலமைச்சர்? அதான் என்ற கேள்வி. ஆனா மிக்கன்னு சொல்றேன், சுமந்தர் தான் பெற மாட்டேன். இல்ல மிக்க அர்ஜுனன்ற ஐயா அவர் மாறி மாறி சொல்றாரு. அவர் இப்ப போன கிழமை சொன்னது சுமந்திராண்டி பிள்ளைங்க சொல்றேன். தேர்தல் எப்படி நடக்கும்னு சொன்னான். ரகசியத்தை சொல்றேன். வந்து என்ன பேர் அருஞ்சுத்தாத தலைமை தாங்கி நின்றவர் ஒரு காலப்பகுதி இல்லையா? அதை நான் மறக்காம எல்லாரும் சொல்றேன். என்பிபிக்கு வாரம் பாருங்க. என்பிபிக்கு நீங்க கதைக்கிற கேட்கல, கேக்குதா இருக்காது? சாதகமான ஒரு நிலைப்பாடு ரோஸ் அடிச்சு வாயை மூட பண்ணிட்டாங்க. சாதகமான நிலைப்பாடு 180% வாக்குகளை சுயேகக்கூடிய நிலைப்பாடு இருந்தாண்டா நடத்துவாங்க. ஆனா என்பிபி அரசாங்கம் மணிவண்ணனை முதலமைச்சர் தேர்தலில் கதிரையில இருத்தினா என்ன செய்வீங்க? நான் கொடுத்து போட்டு தான் வந்திருக்கேன். நன்றி நன்றி நன்றி. நான் வெளுத்துன்றீங்களா? ஆனா என்னன்றாலும் நாங்க ஐயாவை தான் கொண்டுருவோம், பயப்படாங்க. நான் இல்ல நாகாண்ணையன் அடிச்சதுன்னு நான் சொல்லவா குறைங்க. அடிக்கிறது காரணம் நீங்க கதைக்காம இருந்தீங்கன்னா, இந்த 9 பட்டியில 10 பட்டியில இருக்கிற கதைக்காம இருந்தீங்கன்னா அவர் ஓகே இருப்பாருன்றபடியா அட்லீஸ்ட் கோயின்ஸ் அடிச்சு வாய் அடைக்கிறாரு. இல்ல நான் அடிச்சதுக்கு காரணம் வேற. எனக்கு தெரியும், எனக்கும் தெரியும் பாக்கிய பற்றி கேட்காம இருக்கிறது. நீங்க மிக்கண்டே கதைக்க விட்டீங்கன்னா நிறைய விஷயம் நடக்கும் அவருக்கு தெரியும். ஆனா கடைசியா நாகான்னு கடைசி அந்த சிக்கன் செய்யறத நான் இப்ப பாக்குறேன். முந்தி லைவ் போடுறவர் நான் அவர் சிக்கன் செய்யறத பாத்துட்டா நான் சமையல பழகினேன். அவர் அவர்கிட்ட பிரியாணி போடுறத காட்டுறாரு, சிக்கன் செய்யறத காட்டுறேன் இல்லையே. அந்த சிக்கன் வெட்டி அது நாங்களெல்லாம் போய் எடுத்து போட்டாங்க. அது மிராசியம் மொழியில வந்துரும். நாங்கள் மிக்ஸ் எல்லாம் காட்டுற லைவ் போட்டவர் அதை பார்த்தா நான் பழகினேன் சமையல். அவர் வீட்டுல பிரியாணி போடுறதான் காட்டுவார். வண்டிகா பொரியலும் பொரிக்கிறது வடிவா பாருங்க, அவர் வீட்டுல சமைக்கிறதான் காட்டுவார். அவர் கடையில போட மாட்டார் வீடியோ. கடையில இல்ல, வீட்டுல தான் சொல்றேன். வீட்டுல முந்தி போட்டவர் இப்ப இல்ல, அவர் வீட்டுல போடுவார். நாங்கெல்லாம் நேர கடையில போய் போட்டோம் நாங்கள் வீடியோ. சரி சந்தோஷம். என்ன நான் அடுத்த அர்ஜுனாண்ட வருகைக்காக இல்ல அர்ஜுனாண்ட நேர்ல வரைக்க போய் எல்லா கேள்வியும் கேட்கிறேன். சரி இங்க கேட்டாலும் அங்க கேக்கும் தானே என்ன? நீ கேட்க இயலாது, என்னதான் இருந்தாலும் என்ன ஏத்திய எனக்கு ரவுராமண்ண மேல ஒரு மரியாதை இருக்குது. அப்ப அதனால என்னதான் இருந்தாலும் என்ன ஏத்த விடுவான். ஜால்ராண்ட் அடிச்சாலும் பரவாயில்ல, என்னையும் ஜஸ்டின் நாம ஏத்துவேன். நான் நம்புறேன். அண்ணே நீ அடுத்த முறை ரவுத்ராமா இனி
இல்ல இல்ல என்ன பிரச்சனை தெரியுமா, ஹரியண்ணாவையும் டாக்டரையும் வந்து அவமானப்படுத்த எனக்கு பிடிக்கவே இல்லை. அது இறக்கி விட்டேன். கரியண்ணா பாவம், கரியண்ணாவை எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணினவே என்ன அவர் ரெண்டாம் தரம் உண்டு. இல்ல மற்றது அந்த அவரை அந்த கொஞ்சம் இதாத்தான கூடாம சொன்னவே இல்லை ஒரு வார்த்தை கூட இங்க ஹரியண்ணா கரியண்ணாவுக்கு நிறைய ப்ரப்போசல் வந்து கொண்டாது. கணேசையாவே ஒரு அந்த இல்ல வேற மாதிரிதான் அவை காய்ச்சவே அதுல அது இல்ல கணேசையா சொன்னவர் தானே கொண்டு உள்ளுக்க போட்டு விட்டுருவானுட்டு ஒரு 24 மணி இடத்துல. அது அந்த கடுப்பு ஒன்று இருக்குது டாக்டருக்கு, அதான் பிரச்சனை. ஏண்டா அப்படியே தூக்குவானுட்டு. ஆனா அவர் அப்படி ஒரு வார்த்தை சொன்னது அவருக்கு மறக்கல. அது மயூரண்ணே வந்தது. மயூரண்ணையும் ஒரே அடி அடிச்சு படுக்கையில வச்சுட்டேன். மயூரண்ணை உடனே படுக்கையில வச்சுட்டேன் ராகு. அவர் வந்து ஏதோ கேட்டுறாங்க எத்தனை இருக்கு. என்ன பொறுத்தவரை லண்டன்ல கனவே திருப்பியும் அர்ஜுனா ஆதரிக்க போறோம்னு கதை உள்ளால வந்திருக்குது. இல்ல அதான வார நாங்க தான் ஸ்பான்சர் பண்றோம். இல்ல இல்ல நீங்க இல்ல ஜேடிஎல்லாம் போய் ஏத்த போறாரு தெரியுமா? இல்ல இல்ல கீழே கொஞ்சம் போறாங்களா மட்டும் வெளிப்பட்டு இல்ல இந்த 148 பேர்ல இதுக்கண்டு சொல்லல. கீத்ரோவுக்கு வந்தேன்னு சொன்னா இன்னும் நல்லதா இருக்கும். கட்விக்கு வந்தா கொஞ்சம் அது பிறகுதான் பாக்கணும். கீத்ரோவுக்கு வந்தேன்னு சொன்னா என்ன மாதிரி நான் கதைக்கிற விளங்குதோ கதைக்கிற விளங்குதோ நான் இப்ப விளங்குது இப்ப என்ன மாதிரி நீங்கள் இந்த அறிவாயுத போர்ன்றதுல வந்து இப்ப அர்ஜுனா அந்த வகிபாகம்ன்றது வந்து மிக முக்கியமானதுன்னு நீங்களே சொல்றீங்க. ஒன்று ஓமண்டுங்க ஐயா இல்லைன்னுங்க இல்லாட்டி ஏதாவது சொல்லுங்க. அமைதியா இருந்தா என்னத்துக்கு முக்கியம். அண்ணா சாவச்சேரி அண்ணா வணக்கம் அண்ணா, பேசுங்க அண்ணா. அண்ணா நீங்களா ஆதரவு கொடுத்த ஆக்கள் வாங்க அண்ணா. Right, turn right onto Dufferin Street, York Regional Road 53. ஆனா இப்ப நாங்கள் எரும மாட்டு கூட்டத்துக்குள்ள கொண்டே ஒரு சிங்கத்தை கொண்டே விடலாமா? என்ன செய்யும்? சிங்கத்தை விட்டா அவ்வளவு பிடிச்சி சாப்பிடும். Continue on York Regional Road 53 for இந்த 1.5 எரும மாட்டு kilometers. கூட்டத்துக்குரிய சிங்கம் அவர் தான். அது சிங்கமோ அல்லது எனக்கு என்னன்றது நான் புரியலாம தானே கிடாக்கு. எனக்கு உங்களுக்கு அவருடைய சிங்கமோ அசிங்கமோ உங்களுக்கு அது விளக்கம் இல்லாம இருக்கலாம். சொல்லி இருக்கு ஆனா சேர்த்துருக்கு குரல் கேட்கல இல்லையா நான் கேட்கல என்னன்னு சொல்லலாம். இல்ல நான் உண்மையிலே நான் எங்க தமிழ் மக்களோட தெரிய நான் பாராட்டியேதான் ஆகும் இந்த விஷயத்துல. செல்வானா கீழே தமிழ் மக்களோட அண்ணா அவர் சிங்கம் இல்லைன்னா அவர் நாம மொட்டு கட்சிக்குரிய ஆள்தான். அவர் மொட்டு கட்சிக்குரிய ஆள் தான். எங்க ஆளுங்கட்சியிலேயே நீங்க ஏன் எல்லாரும் உறங்குறீங்க? நீங்க கேட்ட விஷயம் பிரதனால காணல தளங்கள் இல்லையா? In 500 meters, turn left onto Freedom Trail. இல்ல நீங்க ஜாஸ்தி அன்றைக்கு இவரை கூட்டி கொண்டு வர போறீங்க மற்ற டாக்டரை பேருந்து நேற்று நீங்க நேற்று இதை பத்தி காய்ச்சிங்க. நான் 2 டைம் யோசிச்சு பார்த்தேன். எந்த டாக்டர்? என்பிபி டாக்டர். வணக்கம் சசி. வணக்கம் சசி சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சசி. வணக்கம் வாங்க வணக்கம் சொல்லுங்க. சசியின் கேள்விக்கு என்ன பதில் சொன்ன? இல்ல சசி காஜ பார்த்து கேட்டேன். சசி ஆனால்
ஆனா அதுதான் சரி எல்லாரும் போய் 50 நான் யூடியூப்பை பார்த்த உடனே தான் அவர் எழுதிட்டு இருக்கிறாரு யூடியூப்ல தனக்கு ஆதரவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்க சொல்லி. எனக்கு உள்ளால வந்த தகவலை நான் வெளிப்படையா சொல்றேன். சசி என்ன தான் ஹீத்ரூல பிக்கப் பண்ண போறாராம், அப்புறம் ஜஸ்டின் என்ன தான் இந்தியால பிஎஸ்எல்ல பிக்கப் பண்ண போறன்ற தகவல் வந்திருக்கு. உண்மையா? ஐயா பிக்கப் பண்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கேயும் பிக்கப் பண்ணலாம். பிக்கப் ப்ராப் எல்லாம் பிரச்சனை இல்லையா? ஆனா அருள் இப்படியும் இருக்கலாம் தானே, கொஞ்ச நேரம் இருக்கலாம் தானே. இல்ல அது உண்மையில என்ன சொல்லுங்க, அப்ப தமிழர்ன்ற பண்பாடு வர வைக்கிறது சரியா. அதனால என்ன பொறுத்தவரை கடா மக்கள் ஆதரிப்பினம்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. மிக்கண்ண நீங்க சேர் பட்டம் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? இனி இதுக்கு மேலே கலைப்பீங்களா மிக்கண்ண? ஆனா மிக்கண்ண உங்களை தெரியாது, மிக்கண்ண 50 மீட்டர்ல சிவத்த கம்பளம் கமாண்ட் பண்ணிக்காரா மாதிரிமா இருக்காது. ஆனா ஒரு நல்லது ஒன்று நடக்கு என்ன தெரியுமா, மிக் வந்து அர்ஜுனாவுக்கு சப்போர்ட் பண்றதால ஒரு நல்லது நடக்கு. இல்லாட்டி ஆளை விட்டு அருண் போய் இது சப்போர்ட் பண்ண வலிக்கிட்டு அதான் அதை விட பரவாயில்ல தானே. என்ன என்ன ராவுத்ரா, என்ன பிரச்சனை உனக்கு எனக்கு தான் பிரச்சனை? சொல்லு, என்ன கழிவு ஊத்து நீ இவ்வளோ சொல்லு. இல்ல இதுல கழுவ கூட, இது வந்து தெரியும் தானே. நண்பா நண்பன் சொல்ல வேற தரங்கள் நடக்குது இங்க வந்து சோட்ட பண்ணுவேன் அப்படி. அதான் நண்பன் சொல்ல அங்க வச்சிருக்கோம். அப்படி இல்லை, நான் வேற தளத்தை பற்றி கதைக்கவே இல்லைன்னா இதுல கேட்பாம இருக்கா. நீங்க எல்லாரையும் சரியோ, இப்ப சுமந்திரனோ இல்ல அரஞ்சித்தாத்தோ அர்ஜுனான்னு கேட்க உருப்படியா ஒரு பீஸ இல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு அறிஞ்சதுல ஒரு தடவை இல்ல. அப்ப ஏன் என்ன கழுவோணும், கழுவி ஊத்தணும், நல்லா செய்ய விடுங்க தானே. அர்ஜுனா வந்து சுமந்திரனை ஆதரிக்கிறேன் தானே. என்ன மற்றவங்களை எல்லாம் ஆதரிக்கணுமே, அதுவும் கூட பிரச்சனை. அண்ணா சசி அண்ணா, நீங்க குட்டி சுமந்திரன் ஆதரிக்கிறீங்க தானே? என்ன சசி அண்ணா ஆற குட்டி சுமந்திரன் அது மிக் 29. அண்ணா குட்டி சுமந்திரன் யாருன்னு தெரியாது உங்களுக்கு? அதான் மிக் 29. கடவுளே சசி அண்ணா, சரி விடுங்க. இல்ல நாங்கள் இன்றைக்கு எங்கட அர்ஜுனா சேரை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்கிறோம். என்னன்னு சொன்னா இன்றைக்கு அர்ஜுனாண்ட ஆளுமை தமிழ் மக்களுக்கு தேவை. தமிழ் மக்கள்கிட்ட கட்டாயம் முடியுது. ஒவ்வொரு தளத்திலையும் போய் இப்படி எல்லாம் கயக்க முன்னால மட்டும் எப்படி முடியுது? இல்ல மிக்கண்ண கூட சேர் சொல்லி இருக்கார், கடவுள் இன்னும் ஒரு வரம் கேட்டால் ஒரே ஒரு பதில் என்னண்டா எம்எஸ் சாவச்சேரியா. கட்டாயம் அவருக்கு அது ஒரு இலட்சியம் 2 மணி சாத்துக்குமே சொல்லி இருக்காராம். எந்த தளத்துல இருந்து 3 பேர் நேற்று போய் கேள்வி கேட்டவங்க. அதுல முதலாவது நான், 2வது இன்னொரு ஆள், ஆதரவு. இல்ல நீங்கள் என்ன இப்ப நான் கேட்கிறேன், நீங்கள் என்ன அவர்ல என்ன தப்ப கண்டு விளங்கல? ஒரு தப்பு இல்லைன்னா நாங்க ஏத்து அவர் எம்பி ஆகினா தப்பு என்னென்ன இப்ப போறோம். இது வந்து காலத்தின் தேவை கருதி நாங்க என்னென்ன காலத்தின் தேவை தமிழ செய்த எங்கட அரசாங்கம் தமிழ் அரசாங்கம் செய்ததா சரியண்டு நிரூபித்து கொண்டிருக்காங்க. ஆனா மிக்கனா இல்ல தமிழ் மகனை கொண்டு வந்திருக்கு, அதுல என்ன தப்புன்னு தான் நான் கேட்கறது. இப்ப சிங்கள அரசாங்கம் நான் திருப்பி கேட்கிறேன், இல்ல முதல்ல சொன்னேன் இதை பற்றி. சிங்கள அரசாங்கம் ஏதாவது ஒன்றுக்கண்ணா எங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றுக்கு மன்னிப்பு கேட்டுக்கா தவறு சொல்லியிருக்கா. இவர் என்னத்துக்கண்ணா மாறி மாறி எல்லாத்துக்கும் நான் தவறு மன்னிப்பு கேட்கிறேன் தமிழ், அதுவும் தமிழ் மக்கள் சார் எதற்கு தவறு, எதற்கு இவர் கேட்ட தவறு இது? நீங்க கேட்ட அவர் பாராளுமன்ற உரையில் உண்டு. நான் போக கேட்கல, என்ன கேட்காம இது கொஞ்சம் பிஸியா போனேன்னா கொஞ்சம் சொல்லி நடந்தது. இப்ப 1 வீக் முன்னாடி ஒன்று நடந்தது. யாழ்ப்பாணத்துல இருந்து முஸ்லீம் மக்கள் வெளியேற்றப்பட்டதுக்கு தவறுதான், அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். இவர் யாரு நான் கேட்கறதுக்கு? அதான் அவற்றை தனிப்பட்ட கருத்து என்ன? தனிப்பட்ட கருத்து இல்ல, பார்லிமெண்ட்ல தமிழ் மக்களின் பிரதியா கதைக்கிறாருன்னா தனிப்பட்ட கருத்துனா யூடியூப்ல தனிப்பட்ட கருத்து தான் பார்லிமெண்ட்லயே சொன்னோம். இது தனிப்பட்ட தனிப்பட்ட கருத்து இல்ல அப்படி சொல்லல. அர்ஜுனா என்றவர் வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களிடம் நான் கேட்கிற கேள்விதான். அர்ஜுனா டாக்டர் வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதியான்னு கேட்கிறேன். ஆனா அவரோட கட்சி அவர் ஒரு தனி நபரா கருத்து சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். போனவர்
சும்மா தனியா போனவங்க தண்டவாளம் போனவங்க பாராளுமன்றத்துல 22,000 பேர் ஓட்டு போட்டு போச்சுனேன். அந்த 22,000 பேர் எங்க தமிழ் மக்கள் இல்லையா? அதன் பிரகாரம் தான் அவர் அந்த கதையை சொல்லியிருக்கார். 27,000 பேர் அப்ப 22,000 அவர் ஒட்டுமொத்த கருத்துக்களை தமிழ் மக்கள் அந்த ஏக சரியான பிரதிநிதியா கிடையாது. ஒட்டுமொத்த சரியான தமிழ் மக்களோட கருத்துக்களை பிரதிநிதியா இருந்தால் இந்த கருத்து தப்பு. இல்ல 22,000 அவருக்கு மட்டும் கிடைச்சது. மொத்தமா 27,000. சரி, நீங்க சொன்னது அண்ணா, சரி. அப்படி இல்ல 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 27,000 இல்ல இல்ல இல்ல. அவருக்கு கிடைச்ச 17,000 தான். இல்லையா? மற்ற மயூரனியாக்களுக்கு கிடைச்சதோட சேர்த்து தான் அவருக்கு கிடைச்சது. அவர்கிட்ட ஊசி கட்சி கிடைச்சது ஃபுல்லா வந்து 27,000. 27,000 ஃபுல்லா கிடந்து அர்ஜுனாவுக்கு 17,000 கூட இல்ல எம்பி. அதோட குறை 15,300 இன்னும் வந்தது. இல்ல இல்ல 5,000 வந்தது. இல்ல இல்ல 15,300 தங்கத்துக்கு அவருக்கு 17,000 தான் கிடைச்சது. மிக்கனா இதுல என்னோட கேள்வி உண்டு. ஆனா தலதா மாளிகையில அந்த நடந்த இதுக்கும் அதுக்கு மனைவி கட்டாதிரி ஞாபகம் இருக்கும். தலதா மாளிகையில் என்ன நடந்தது? குண்டுவாடி போய் நடந்தா முந்தியக்கா நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. தலதா மாளிகையில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு வந்து யாரு செய்யப்பட்டது? யார் செய்தது? இவர் தான் சொல்ற தமிழக சார்பில் மனைவி கேட்டன்னு சொன்னவர் என்ன? இல்ல